அரசியல் கட்சிகள் பணம் கொடுத்து வாக்காளர்களை ஈர்ப்பதற்கான நடவடிக்கைகளை தடுக்க மும்முரம் காட்டி வருகிறது தேர்தல் ஆணையம். அதே நேரம் பறக்கும் படை அதிகாரிகளின் கெடுபிடிகளால் வியாபாரிகளின் வாழ்வாதாரமும் கேள்விக்குறியாகி இருப்பதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. பார்த்தீங்கன்னா போன வாரத்தை விட இந்த வாரம் எல்லாம் காய்கறி விலை கொஞ்சம் ஏறி தான் இருக்குது. காரணங்கள் இந்த பறக்கும் படையால் தான். ஏன்னா விவசாய பொருள் கொண்டு இங்கே விற்பனை செஞ்சு அவங்களுக்கு காசு கொடுக்கறதுக்குள்ள இங்கே பிடிச்சிருந்தால எங்களால் போதுமான அளவில் காய்கறிகளை கொண்டு வர முடியாத சூழ்நிலை உருவாகுது. தேர்தல் பறக்கும் படையின் கெடுபிடியால் கோயம்பேடு சந்தைக்கு வரும் காய்கறிகளின் வரத்து குறைந்ததே விலை உயர்வுக்கு காரணம் என கூறும் இவர் கோயம்பேடு சிறு மொத்த வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் முத்துக்குமார். தேர்தல் பறக்கும் படையின் கண்டிப்பான கெடுபிடிகளால் கோயம்பேட்டில் உள்ள 4000 கடைகளின் வியாபாரிகள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் வேதனை தெரிவிக்கிறார். இந்த கோயம்பேடு மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட சுமார் 4000 கடைகள் இருக்குது. அதாவது காய்கறி கடை பொறுத்தவரை 2000 கடைகள் இருக்குது. பழக்கடையில் 850 கடை இருக்குது. பூக்கடை 480 கடை இருக்குது. இது இல்லாமல் உணவு தானிய கடை ஒரு 500 கடை இருக்குது. இது தோராயமாக பார்த்தீங்கன்னா மொத்த கடை 4000 கடைகள் இருக்குது. இந்த கடையில் வர்த்தகம் பார்த்தீங்கன்னா சராசரியாக ஒரு நாளைக்கு 300லேருந்து 350 கோடிக்கு வர்த்தகம் நடைபெறுது. தினசரி நடக்கும் வியாபார பணத்தை சேர்த்து வங்கி கணக்கில் செலுத்தினால்தான் வெளியூரில் இருக்கும் வியாபாரிகளின் வங்கி கணக்கில் சென்று சேரும். அதற்கு தடங்கள் ஏற்படும் வகையில் தேர்தல் பறக்கும் படை கோயம்பேடு சந்தை பகுதியை சுற்றிலும் முகாமிட்டிருப்பதாக தெரிவிக்கிறார் முத்துக்குமார். சமீபத்தில் ஒரு வாரமாக இந்த பிரச்சனை ரொம்ப சந்திச்சிருக்கோம். பெரிய பெரிய வியாபாரிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6.5 லட்ச ரூபா கொண்டு போயிருக்காங்க. இங்கே இருக்கிற சென்னை மெட்ரோ மெயினான இடம் இருக்குது இந்த கோயம்பேட்டில். அந்த இடத்துல பறக்கும் படை நிற்கிறாங்க. அவங்க இந்த பேங்க்குக்கு பணம் போதுன்னு சொல்லியும் அவங்க எங்கள் பணத்தை பதிவு பண்ணி அதை கொண்டு போயிட்டு பிரச்சனைகளை ரொம்ப சிரமத்துக்கு ஆளாக்குறாங்க. அதனால ரொம்ப வருத்தமாக இருக்குது. தேர்தல் நடத்தை விதிகளை காரணம் காட்டி வியாபாரிகளின் பணத்தை பறிமுதல் செய்வதால் விவசாயிகளும் சில்லறை வர்த்தகர்களும் நிதி சிக்கல்களுக்கு ஆளாகி இருப்பதாகவும் ஆதங்கப்படுகிறார் முத்துக்குமார். கோயம்பேடு மார்க்கெட் சுற்றி அனைத்து வங்கிகளும் இருக்குது. அதாவது இந்தியன் பேங்க்லேருந்து கனரா பேங்க்கு, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு, ஆக்சிஸ் பேங்க், இது மாதிரி பல்வேறு எல்லா பேங்க் இருக்குது. இங்கேருந்து கோயம்பேடு மார்க்கெட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஆனால் பறக்கம்படை பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு பக்கத்தில் நிப்பாட்டினாங்களா சென்னை புறநகரத்துலேருந்து வாங்க வர வியாபாரிகளுக்கும் மிகப்பெரிய அளவில் சிரமமாக இருக்குது. இங்கேருந்து எங்கள் வியாபாரிகள் விற்பனை செஞ்சு அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ள வங்கியில் செலுத்துறதுக்குள்ளே உடனே பிடிச்சிடறாங்க. இது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதால அதிகாரிகள் எங்களுக்கான பாசுகளை வழங்கணும். இல்லையே சிஎம்டி எம்எம்சி மூலியமாக எங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த லைசன்ஸை அடையாளமாக ஆக்கி வச்சு எங்கள் வங்கி கணக்குகளை செலுத்துக்கான வாய்ப்பை கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் பார்க்குறேன். பறக்கும் படையிடம் பணத்தை இழந்து வியாபாரிகள் நஷ்டத்தை சந்திக்காமல் இருக்க தேர்தல் ஆணையம் சில நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் முத்துக்குமார் வலியுறுத்தியுள்ளார். அதாவது அடையாள அட்டை கொடுக்கணும். இல்லைன்னா சிஎம்டி எம்எம்சி நிர்வாகத்தில் சார்ந்த எங்களுக்கு ஒரு லைசன்ஸ் இருக்கு, அதை அமுல்படுத்தலாம். இல்லைன்னா வங்கிகளை கோயம்பேடு மார்க்கெட் கலெக்ஷன் பண்ற மாதிரி எப்படி பண்ண கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். 50,000 ரூபாய்க்கு மேல் பணத்தை எடுத்துச் செல்லக்கூடாது என தேர்தல் நடத்தை விதிகள் இருந்தாலும் கோயம்பேடு போன்ற மிகப்பெரிய சந்தைகளில் இந்த விதியை அமல்படுத்தினால் நிச்சயம் வர்த்தகம் பாதிக்கவே செய்யும். எனவே இதற்கான தீர்வையும் தேர்தல் ஆணையமே சிந்தித்து எடுக்க வேண்டும் என்பதுதான் வியாபாரிகளின் வலியுறுத்தல். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் அஸ்வினுடன் செய்தியாளர் சுரேஷ்குமார்.